வணக்கம் அன்பர்களே. தை அமாவாசை பௌர்ணமியாக மாறிய அபிராமிபட்டர் கதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். அபிராமிபட்டர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் பஞ்சாங்கம் பார்க்கும் பணியாற்றி வந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன். சிறுவயது முதல் அபிராமி அன்னையின் பரமபக்தராக இருந்ததால் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து அபிராமிபட்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். தை அமாவாசை தினத்தன்று தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் அமிர்தகடேஸ்வரரையும் அன்னை அபிராமியையும் வணங்குவதற்காக ஆலயத்திற்கு வந்தார். மன்னன் வருவதை அறியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறந்து சிலையாக நின்று கொண்டிருந்தார் அபிராமிபட்டர். நெற்றியிலே திருநீறு அணிந்து கழுத்தில் ருத்ராட்சத்துடன் சிவகோலத்துடன் திகழ்ந்த அபிராமிபட்டரை பார்த்து, சுவாமி, இன்று அமாவாசை உண்டா? எத்தனை நாழிகை இருக்கிறது? என்று மன்னர் கேட்டார். அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களின் ஒளிப்பிழம்பில் மூழ்கி திளைத்த அபிராமிபட்டர், இன்று அமாவாசையா? இல்லையே, இன்று பௌர்ணமி என்று சொன்னார். அதை கேட்ட மன்னர் கோபத்துடன், இன்று முழு நிலவு தோன்றவில்லை என்றால் அபிராமி பட்டருக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று கூறினார். அதற்கு அபிராமிபட்டர், நான் அம்பிகையின் மீது 100 பாடல்கள் பாடி முடிக்கும் முன்பு முழு நிலவை காண்பீர்கள். அப்படி இல்லை என்றால் என்னை கொல்லலாம் என்று கூறினார். அவர் 79வது பாடலை பாடி முடித்த பின் அம்பிகை அவர் முன் தோன்றி தன் காதணிகளில் ஒன்றை வானத்தை நோக்கி வீசினாள். அது வானில் சென்று பௌர்ணமி நிலவை போல் ஜொலித்தது. அவள் பட்டரிடம், நீ வாய் தவறி மன்னனிடம் கூறிய சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன். நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள். அம்பிகை அருள் பெற்ற அபிராமிபட்டர் 100 பாடல்களையும் பாடி நிறைவு செய்தார்.